ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங்கில் டே 7ஓட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் இருக்குது இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் 20 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் 4 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோங்க. என்னோடய டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 2க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எல்லாம் வந்து தேவையான பொருட்கள்லாம் போட்டு கழுவிட்டு ஊற வச்சேன். 10 o'clock போல் என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணலை, பாலும் ஆட் பண்ணலை. வெறும் மாதுளம்பழம் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி மட்டும் தான் சேர்த்துருப்பேன். வந்து இப்போ நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ஒரு டம்ளர் குடிச்சிருந்தேன். இது குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் வந்து அடை தோசை எடுத்துக்கிட்டேன். அடை தோசை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு அரைக்கிறதுக்கு எல்லாம் ஊற வச்சது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வேணும்னா அதிலே வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து தனியாக தான் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மாவு எனக்கு 2 நாளைக்கு இருக்குன்றதுனால நான் ஆனியனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கிட்டேன். தவா நல்லா சூடான பேருக்கு உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்காகவும் ஊற்றிக்கலாம், மெலிசா வேணால் மெலிசா ஊற்றிக்கலாம். நான் மெலிசா தான் ஊற்றியிருந்தேன் இன்றைக்கி அடை தோசை. வந்து அடை தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக ஆயில் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். வந்து சூப்பராக இருந்துச்சு. வந்து இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஈஸியாக வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். தேங்காய் சட்னியில் எதுவும் தாளிப்புலாம் சேர்க்கலை. வந்து ஒரு அடை தோசை ஆனியன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி, இது கூட வந்து பப்பாயா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குங்க இந்த அடை தோசை. வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு, கருணக்கிழங்கு வறுவல், 150 கிராம் போல் ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. நேற்றுக்கு ஃபுல்லாக நான் இதை தான் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டருக்குள்ளே குடிச்சிருப்பேன். வந்து சூப்பராக போயிட்டுருக்கு வெயிட் லாஸ் ஜர்னி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.